யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஸ்லைடில் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளை போட்டிருக்கோம். ஈக்குவேஷன்ஸ், அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்லைடில் எனக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் a machine which converts kinetic energy of the water into pressure energy before the water leave its casing. ஸோ அதனுடைய கேசிங்லேருந்து அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, கைனடிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ தண்ணியில் இருக்கிற கைனடிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிஷின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான். எப்போனா அது வந்து கேசிங்லேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒர்க்கை அது பண்ணி முடிச்சிடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனடிக் எனர்ஜி தான் ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதையே திருப்பி போட்டாலோ வேறு மாதிரி கேட்டாலோலாம் நீங்கள் வந்து ஆப்ஷனில் டிக் பண்ணிக்காதீங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ரெஷர் எனர்ஜி. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எப்போ ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லார்ஜ் டிஸ்சார்ஜ் லார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஆனால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். அப்படின்ற கண்டிஷன்ஸில் வந்து பார்க்க சென்ட்ரிஃபியூகல் பம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் டிஸ்சார்ஜ் அண்ட் ஸ்மால் ஹெட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ஜ் டிஸ்சார்ஜ் அண்ட் ஸ்மால் ஹெட்ஸ்க்கு என்ன பம்ப் ரொம்ப சூட்டபிள்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான். Centrifugal pump is worked on the principle of forced vortex flow. So அதனுடைய principle பாருங்க, forced vortex flow. So centrifugal pump is worked on the principle of forced vortex flow. அடிக்கடி ரிப்பீட்டட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டெக்ஸ் மோஷன் அப்படின்னா என்ன? இந்த கொஷின் தான் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஸோ வார்டெக்ஸ் மோஷன்ன்றது என்ன அப்படின்னா, the motion of rotating mass of the fluid. அந்த ஃப்ளூயிடினுடைய அந்த rotating mass motion இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வார்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கேசிங்கை விட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேசிங் உள்ள அது ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்டு வார்டெக்ஸ் ஃப்ளோ. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து இஸ் ஒர்க்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸ்டு வார்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் போது அது ஃபாலோ பண்ணுற அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா ப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோ, பிஆர்இ, ப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் ஒர்க்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸ்டு வார்டெக்ஸ் ஃப்ளோ. அப்போ மோஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வார்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்சார்ஜ் அப்போ அவுட் ஆஃப் த கேசிங்கில் என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்கும், என்ன பிரின்சிபல் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோ பிரின்சிபல் அதை ஃபாலோ பண்ணும். அடுத்ததா சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய டிஸ்சார்ஜுக்கான ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கான டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன் Q இஸ் ஈக்குவல் டு பை டிபிவி. ஸோ பையினுடைய வேல்யூ 3.14 இல்லை 22/7 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ராப்ளம் இல்லை. டி அப்படின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் இம்பல்லர் அட் இன்லெட், பிங்கிறது வித் ஆஃப் தி இம்பல்லர் அட் இன்லெட், அண்ட் விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ அட் இன்லெட். ஓகேவா? டிங்கிறது டயா, பிங்கிறது வித்து, விங்கிறது வெலாசிட்டி. மேனோமெட்ரிக் ஹெட் அப்படின்றத நம்ம HM அப்படின்னு சொல்கிறோம், H சஃபிக்ஸ் Mன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மேனோமெட்ரிக் ஹெட். ஸோ சென்ட்ரிஃபியூகலுக்கான மேனோமெட்ரிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு HS + HD + HFS + HFD அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்கள், HS அப்படின்னா செக்ஷன் ஹெட், HDனா டெலிவரி ஹெட், HFSனா செக்ஷன் ஹெட்னுடைய ஃப்ரிக்ஷன் லாஸ். ஓகேவா? HFDனா டெலிவரி ஹெட்னுடைய ஃப்ரிக்ஷன் லாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து மேனோமெட்ரிக் ஹெட். இல்லை இதை சிம்பிளிஃபைடாக எப்படி சொல்லலாம்னா கேபிட்டல் HS + HF, ஸ்டாட்டிக் ஹெட்டும் டோட்டல் ஃப்ரிக்ஷன் லாஸும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் மேனோமெட்ரிக் ஹெட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். மேனோமெட்ரிக் ஹெட்ன்றது HM அப்படின்றத மேனோமெட்ரிக் ஹெட். அடுத்ததா ஹெட்டினுடைய ரேஞ்ச் இருக்கும் என்னவா இருக்கும் போது பம்பினுடைய டைப் என்ன அப்படின்றதே பார்த்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் ஹெட்டு கொடுத்து அது என்ன டைப் ஆஃப் பம்புன்னு கேட்கலாம், இல்லை பம்பை கொடுத்து அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் ஹெட்டினுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துப்போம். நம்ம லோ ஹெட் பம்புக்கு ரேஞ்ச் ஆஃப் ஹெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 15 மீட்டர். இதே மீடியம் ஹெட் பம்ப் அப்படின்னா 15 to 40 மீட்டர் அந்த ஹைட்டு.
ஓகேவா. ஹை ஹெட் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 40 மீட்டர். ஸோ 15 மீட்டருக்கும் லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா அது லோ ஹெட் பம்ப். 15 to 40 மீட்டர்னா மீடியம் ஹெட் பம்புக்கு. இதே மோர் தேன் 40 மீட்டர் அப்படின்னும் போது ஹை ஹெட் பம்புக்கான வேல்யூ. ஓகேவா. இந்த டேபிள் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை கொடுத்து கூட நம்மளுக்கு டைப் ஆஃப் பம்பை கேட்பாங்க, இல்லை டைப் ஆஃப் ஃப்ளோவை கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, லோ ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அது ரேடியல் ஃப்ளோ. லோ ஸ்பீட் அப்படின்னா 10 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது ரேடியல் ஃப்ளோ. இல்லை 80 to 160 ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா அது மீடியம் ஃப்ளோ. ஸோ அது வந்து என்ன கண்டிஷன்னா மீடியம் கண்டிஷனில் இருக்குது, மீடியம் ஸ்பீட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ அது என்ன ஃப்ளோனா மிக்சட் ஃப்ளோ. இதே ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு அதாவது 160 to 450 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ பேர் ஆக்சியல் ஃப்ளோ. ஓகேவா. இந்த ஆக்சியல் ஃப்ளோ வந்து ஜென்ரலாக இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து 160 to 450 இருக்கும் போது ஆக்சியல் ஃப்ளோ. அண்ட் தென் மீடியமாக இருந்துச்சு, ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் மீடியமாக இருக்குன்னா அது மிக்சர் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணுவோம். லோ ஸ்பீடை வந்து ரேடியல் ஃப்ளோ வந்து லோ ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா. ஸோ என்னென்ன ஸ்பீடில் என்னென்ன ஃப்ளோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அது ஆக்சியல் ஃப்ளோ, மீடியம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா மிக்சட் ஃப்ளோ, லோ ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ரேடியல் ஃப்ளோ. அந்த ஸ்பீடுக்கான வேல்யூ ரேஞ்சுமே பார்த்துக்கோங்க. அடுத்ததா பவர் ரெக்வயர்ட் இன் வாட்ஸ் டு டிரைவ் எ சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்பை டிரைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் தேவை அப்படின்றதுக்கான ஃபார்முலா P is equal to WQH by ஈட்டா எஃபிஷியன்சி. இங்கே பாருங்க HM அதாவது என்னது மேனமெட்ரிக் ஹெட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ W அப்படின்றது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இன் கிலோநியூட்டன் பர் மீட்டர் கியூப். Qங்கிறது டிஸ்சார்ஜ் ஆஃப் தி பம்ப். அண்ட் தென் HM என்றது மேனமெட்ரிக் ஹெட் இன் மீட்டர். ஈட்டா நாட் அப்படின்றது ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் தி பம்ப். ஸோ பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா WQH by ஈட்டா நாட் HM. அப்படி பார்த்துக்கோங்க மேனமெட்ரிக் ஹெட்டுக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் ரெக்வயர்ட் இன் வாட்ஸ் டு டிரைவ் அ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இதுதான். நெக்ஸ்ட்டு ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப் என்னென்ன மாதிரியான எஃபிஷியன்சி இருக்குன்னா மேனமெட்ரிக் எஃபிஷியன்சி, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சின்னு இருக்குது. இதில் மேனமெட்ரிக் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேனமெட்ரிக் ஹெட் டு தி எனர்ஜி சப்ளைட் பை தி இம்பலர் எனர்ஜி சப்ளைட் பை தி இம்பல்லர். ஸோ டாப்பில் வந்து மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மேனமெட்ரிக் ஹெட். ஸோ மேனமெட்ரிக் ஹெட் டு தி எனர்ஜி சப்ளைட் பை தி இம்பல்லர்னா அது வந்து மேனமெட்ரிக் எஃபிஷியன்சி. இதே மெக்கானிக்கல் எஃபிஷியன்சினா எனர்ஜி அவைலபிள் அட் த இம்பல்லர் டு தி எனர்ஜி சப்ளைடு டு தி பம்ப் பை தி பிரைம் மூவர். எனர்ஜி அவைலபிள் அட் தி இம்பல்லர் டு தி எனர்ஜி சப்ளைடு டு தி பம்ப் பை தி பிரைம் மூவர்னா அது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஓவரால் எஃபிஷியன்சினா எனர்ஜி சப்ளைடு டு தி பம்ப் டு தி எனர்ஜி அவைலபிள் அட் தி இம்பல்லர். ஸோ சப்ளை பண்ணது அவைலபிளாக இருக்கிறது, இதுக்கு ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் வந்து ஓவரால் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் எஃபிஷியன்சினா எனர்ஜி சப்ளைடு டு தி பம்ப் டு தி எனர்ஜி அவைலபிள் அட் தி இம்பல்லர். The efficiency of the centrifugal pump will be maximum எப்போ அப்படின்னா when the blades are bent backward bend ஆயிருக்கும் போது சென்ட்ரிஃபியூகல் பம்பனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. The efficiency of the centrifugal pump will be maximum when the blades are bent backward. ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா NS is equal to N√Q divided by H to the power of 3/4. ஸோ ஹெச்ன்றது இந்த இடத்துல மேனமெட்ரிக் ஹெட். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் சென்ட்ரிஃபியூகல் பம்பனுடைய டிஸ்சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D square. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அதாவது Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D square. அண்ட் தென் another most important statement என்னன்னா power required to drive the centrifugal pump is directly proportional to D⁴, அதாவது 4th power of diameter of its impeller. Discharge is directly proportional to D square. Power is directly proportional to D⁴. Centrifugal pump discharge is directly proportional to D square. Centrifugal pump power வந்து directly proportional to D⁴. இதே வந்து centrifugal pump discharge is directly proportional to N
அண்ட் தென் வந்து இதனுடைய டெலிவரி ஹெட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். இதனுடைய பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n பவர் 3. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஈஸியாகவும் இருக்கும், அதனால உங்களுக்கு ஒரே ஸ்லைட்லையுமே கொடுத்துருக்கோம், இதை பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்சார்ஜ் வந்து ப்ரொபோஷனல் டு n, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. டெலிவரி ஹெட்னா n ஸ்கொயர், பவருக்கு வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n கியூப். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கானது. Next, when a pump casing is filled with liquid before it is started, it is called priming. So, to avoid gas bounding, the pump is primed. இது வந்து ஜென்ரலாக நம்மள நிறைய பேர் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். திடீர்னு மோட்டர் ஓடலன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஏர் லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அப்புறம் நம்ம வேல்வை க்ளோஸ் பண்ணி அப்புறம் மோட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஓடும் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் இதை தான் வந்து ப்ரைமிங்னு சொல்கிறோம். அதாவது எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஏர் பவுண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பம்பை ப்ரைம் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் நம்ம ப்ரைமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. when a pump casing is filled with liquid before it is started, it is called as priming. ஓகேவா. in order to avoid cavitation in centrifugal pump, so centrifugal pumpல வந்து நம்ம cavitation அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் ப்ரெஷர் வந்து ஷுட் பி ஹையாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். செக்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா we can avoid cavitation in centrifugal pump. ஓகேவா. அடுத்ததா, in a centrifugal pump the water enters the impeller radially. உள்ள என்டர் ஆகும்போது ரேடியலா என்டர் ஆகும், வெளியில போகும்போது ஆக்சியலா வெளியில போகும். ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல வந்து தண்ணி உள்ள வரப்போ ரேடியலா உள்ள வரும், வெளியில போகிறப்போ இட் லீவ்ஸ் தி வெயின்ஸ் ஆக்சியலா வெளியே போகும். ஸோ இன் a centrifugal pump லிக்விட்னுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும். So in a centrifugal pump, the liquid enters the pump at the center. நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து நம்ம என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்து ஹெட் வந்து கம்மியாக இருக்கிறப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஹை ஹெட் இருக்கிற இடத்துல, யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஹை ஹெட். ஸோ ஹை ஹெட் இருக்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் எதுனா மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஹைட் அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்பை யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பை விட ரொம்பவே சூப்பரானது, சுப்பீரியர் ஆனது, ரொம்பவே ஒர்த்தானது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ஹை ஸ்பீட் பம்ப், அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல், அதே மாதிரி இதில் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் சுப்பீரியர் டு ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஓகேவா. இந்த 3 கண்டிஷனுமே பார்த்துக்கோங்க. ஸோ முதல் வந்து இது ஒரு நல்ல ஸ்பீட், ஹை ஸ்பீட் பம்ப், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்கனாமிக்கல், அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் சுப்பீரியர் டு ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான். காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப் எதுனா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து எப்போ சூட்டபிள் அப்படின்னா, கம்மியான டிஸ்சார்ஜ் இருக்கணும், அதிகமான ஹைட் இருக்கணும். அப்போ அந்த கண்டிஷனில் நம்ம ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே, நம்மளுக்கு வந்து தண்ணி டிஸ்சார்ஜ்னும் போது கம்மி தான், ஆனால் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து பார்க்கும்போது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ரெசிப்ரோகேட்டிங் பம்பை நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். அதாவது இது நல்ல பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய இன்னொரு நேமையுமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ரெசிப்ரோகேட்டிங் பம்பை பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆஃப் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் கூடிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ Q is equal to 2LAN/60 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ன்றதுனால முன்னாடி வந்து மல்டிப்ளைடு பை 2, ஓகேங்களா, டபுள் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதே வந்து சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங்காக இருந்ததுன்னா வெறும் LAN/60 அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. எல்ன்றது லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரோக்ஸ் இன் மீட்டர், ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பிஸ்டன், அண்ட் தென் Nன்றது ஸ்பீடு. ஓகேவா. டிஸ்சார்ஜ் ஆஃப் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் என்னன்னு பார்த்துட்டிங்களா. ஸோ வந்து டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங்ன்றதுனால இது டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் ஆக்டிங் அப்படின்னா இங்கே வந்து 2 வராது, வெறும் LAN/60. ஓகேவா.
அடுத்ததா பவர் ரெக்வயர்டு டு டிரைவ் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், அதாவது சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு கொடுத்துருக்கோம் இங்கே. இப்போ சிங்கிள் ஆக்டிங் அப்படின்னா அப்போ பவர் ரெக்வயர்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா WQ இன்டூ HS ப்ளஸ் HD, செக்ஷன் ஹெட் ப்ளஸ் டெலிவரி ஹெட்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ Wன்றது வெயிட் டென்சிட்டி இல்லை ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லலாம். அண்ட் தென் Qங்கிறது வந்து டிஸ்சார்ஜ். ஸோ நம்மளுக்கு வந்து பவர் ஃபார்முலா வந்து WQ இன்டூ HS ப்ளஸ் HD அப்படின்னு சொல்கிறோம். இது சிங்கிள் ஆக்டிங்க்கு. இதே டபுள் ஆக்டிங்னா ஒன்றும் கிடையாது. இதே வந்து நீங்கள் டபுள் டைம் 2 டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க, அதாவது 2 இன்டூ WQ இன்டூ H ப்ளஸ் HD அப்படின்னு போட்டிங்கன்னா அது டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கான பவர் ரெக்வயர்ட் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கான பவர் ஈக்குவேஷன். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஸோ இப்போ ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ன்றது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. தியோரிட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ன்றது இட் இஸ் டிஃபைன்ட் as the difference between theoretical discharge and the actual discharge. ஸோ பர்சன்டேஜ் ஸ்லிப் அப்படின்னா அதுதான் அங்கே தியோரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் தான் நம்ம QTH அப்படின்னு போட்டிருக்கோம், ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் QAct அப்படின்னு போட்டிருக்கோம், டிவைடட் பை QTH இன்டூ 100. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா 1 - CD இன்டூ 100 அப்படின்னு எழுதலாம். இதில் CD அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் மோடில் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டு. So, slip of reciprocating pump is defined as the difference between theoretical discharge and the actual discharge. அதில் percentage slipக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பினுடைய ஸ்லிப்பு அது வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா செக்ஷன் பைப்பு பெருசாக இருந்து டெலிவரி பைப்பு சின்னதாக இருந்து அந்த பம்ப் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா அப்போது ரெசிப்ரோகேட்டிங் பம்பினுடைய ஸ்லிப் வந்து நெகட்டிவாக இருக்கும். நல்லா கவனிங்க. செக்ஷன் பைப்பு பெருசாக இருக்குது, டெலிவரி பைப்பு சின்னதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பம்ப் வந்து ஹை ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ஸ்லிப் ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஷின் இது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏர் வெசல் இஸ் யூஸ்ட் இன் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் to obtain continuous supply of liquid at a uniform rate. ஸோ எனக்கு வந்து கண்டினியூவஸாக லிக்விட் வரணும், சப்ளை நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் ரேட்டில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஏர் வெசலை யூஸ் பண்ணுவோம். ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் ஏர் வெசலை யூஸ் பண்ணுவோம். ஸோ air vessel in reciprocating pump is a cast iron closed chamber having an opening at its base. அதோட பேஸில் தான் ஓப்பனிங் இருக்கும், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கேஸ்ட் அயானால் மேடாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையுமே ரெண்டுத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர் வெசல் இன் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இஸ் a cast iron closed chamber having an opening at its base. நெக்ஸ்ட் வந்து ஏர் வெசல் ஆர் ஃபிட்டட் டு தி எங்கே ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. டு தி செக்ஷன் பைப் அண்ட் டெலிவரி பைப் க்ளோஸ் டு தி சிலிண்டர் ஆஃப் தி பம்ப். ஸோ பம்பினுடைய சிலிண்டருக்கு பக்கத்தில் செக்ஷன் பைப்லையும் டெலிவரி பைப்லையும் சேர்த்தாப்பில் ஃபிட் ஆகிருக்கும் ஏர் வெசல். ஸோ இதனுடைய ஃபிட்டிங் கண்டிஷனையுமே பார்த்துக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் அது வந்து அதனுடைய பேஸில் ஓப்பனிங் இருக்கும், கேஸ்ட் அயனால் மேடாக இருக்கும், இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடிக்கடி ரிப்பீட்டான ஒரு கொஷின் இது. அடுத்ததாக ஏர் வெசல் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து ஆல்ரெடி நம்ம ரிப்பீட் பண்ண பாயிண்ட் தான், அதாவது எனக்கு லிக்விட் வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகணும், அதுவும் யூனிஃபார்ம் ரேட்டில் அப்படின்னும் போது ஏர் வெசலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக பவர் சேவ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம ஏர் வெசல்ஸ் யூஸ் பண்ணுவோம். To save the power required to drive the pump, this is due to the fact that by using air vessels the acceleration and friction head are reduced. So acceleration friction head கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து பவர் ரெக்வயர்டுமே சேவ் ஆகும், அதனால உங்களுக்கு வந்து ஒர்க்குமே கம்மியாகும். எப்படி இது வந்து பவரை சேவ் பண்ணுது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை திருப்பி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் லிக்விட் இருக்கணும், அதே போல் எனக்கு யூனிஃபார்ம் ரேட்டில் ஃப்ளோ நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏர் வெசல்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பவர் சேவ் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை வந்து ஃப்ரிக்ஷன் ஹெட்ஸையும் ஆக்ஸலரேஷனையும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏர் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது மூலிமா ஒர்க்குமே உங்களுக்கு வந்து கம்மியாகும். எப்படி இது கம்மி பண்ணுதுன்னு பார்த்துருவோம். சேவிங் ஆஃப் தி ஒர்க் அண்ட் சப்சிக்வெண்ட்லி பவர் இஸ் சேவ்டு அபவுட் எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னும் போது 84.8% சேவ் ஆகும். இதே வந்து டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு வந்து 39.2% சேவ் ஆகும். ஸோ எவ்வளோ சேவ் பண்ணுது அப்படின்றதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக
இண்டிகேட்டர் டயக்ராம். ஸோ இண்டிகேட்டர் டயக்ராம் அப்படின்னாலே இது ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இண்டிகேட்டர் டயக்ராம் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்றது வந்து எதுக்குமான ஒரு கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன் எ சிலிண்டர் வெர்சஸ் ஸ்வெப்ட் வால்யூம். ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குமான அந்த கிராஃபை தான் நம்ம இண்டிகேட்டர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ கிராஃப் பிட்வீன் த ப்ரெஷர் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி பிஸ்டன் ஃப்ளோ இன்னர் டெட் சென்டர் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ஆஃப் தி கிராங்க். ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதுவும் அது தேவைப்படுற ப்ரெஷரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமான கிராஃபை தான் நம்ம வந்து இண்டிகேட்டர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ it is a graph between the pressure of the cylinder and the distance traveled by the piston flow inner dead center for one complete revolution of the crank. Next, work done by the pump is proportional to indicator diagram. So indicator diagram க்கு வந்து என்ன ப்ரொபோஷனலாக இருக்கும்னு பார்த்தோன்னா ஒர்க் டன், அந்த பம்ப் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுச்சோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இண்டிகேட்டர் டயக்ராம். ஸோ அந்த பம்ப் எவ்வளோ ஒர்க் பண்ணுதோ அதுதான் இண்டிகேட்டர் டயக்ராம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஒர்க் டன் ஆஃப் த பம்ப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி இண்டிகேட்டர் டயக்ராம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா தகவல்களும் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத. ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவுமே நாங்கள் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கோம், இது நீங்களே பார்க்குறீங்க. ஸோ கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவோட உங்களை ரொம்பவே சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.